بسم الله الرحمن الرحيم طويل الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் தொழுத இந்த அதாவது சூரிய சந்திர கிரகணம் ஒட்டிய தொழுகை, இந்த தொழுகை பொறுத்த வரைக்கும் ஒரு கவலைக்கிடமான விடயம் என்னவென்றால், எம்மில் அதிகமானவர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம், இப்படி ஒரு தொழுகை ஒன்று உண்டா, அது எந்த அளவுக்கு ரபி அவர்களால் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது அதிகமானவர்களுக்கு தெரியாமல் இருப்பது தான். அதிகமானவர்களுக்கு இந்த தொழுகை தொழப்பட வேண்டிய உண்டா என்று கூட தெரியாமல் இருப்பது ஒரு கவலைக்கிடமான விடயம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதறி அடித்து கொண்டு வந்து தொழுத தொழுகை ஒன்றுதான் இது. தங்களுடைய வேலையிலிருந்து பதறி அடித்து கொண்டு வந்து தொழுத ஒரு தொழுகை. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோன்று உலகியல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை இறைவனுடைய மிகப்பெரிய எச்சரிக்கைகளில் ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதினார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவிலே ஒரே ஒரு முறை இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கிரகண தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மரணித்த நாள் அது. நபி அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மரணித்த அந்த நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரதேசத்திலே மதீனாவிலே கிரகணம் ஏற்படுகிறது. நான் இப்பொழுது உங்களிடத்தில் சொல்ல போகின்ற அனைத்து செய்திகளும் சஹீஹுல் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லிமிலும் கிரகணம் என்ற பாடத்தில் வந்த செய்திகள், ஆதாரபூர்வமான செய்திகள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கிரகணம் ஏற்பட்ட பொழுது, அந்த இப்ராஹிம் மரணித்த பொழுது, அதே தினத்தில் ஒரு லுஹாவுடைய நேரம் அளவில் ஒரு அதாவது சுபஹு தொழுது முடித்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் லுஹருக்கு முன்னால் அந்த மாதிரி நேரத்திலே இந்த சூரிய கிரகணம் ஏற்படுது. இப்போ எங்களுக்கு ஏற்படுது சந்திர கிரகணம். நபியருடைய காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டவுடன் ரசூலுல்லாஹ், அதாவது இப்போ இன்றைய காலநிலையை பொறுத்த வரைக்கும் கிரகணம் இப்பொழுது முடிந்து விட்டதான் எங்களால் கண்டுகொள்ள முடியாது. காரணம், எல்லாமே என்னது, இந்த லைட்டுகளாலும் அதாலும் இதாலும் இந்த சூழலெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிருக்குது. எங்களுக்கு அதை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது ஏற்படுவதும் இயற்கையாக விளங்கும், அது மறைகிறதும் என்ன செய்யும், லேசாக விளங்கிடும். அது ஏற்படுவது இயற்கையாக விளங்கும், அது மறைவதும் கூட இயல்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் விளங்கிவிடும். நபி அவர்கள் அவர்கள் அந்தந்த நிலையில் இருக்கிற நேரத்தில், அவங்களோட சோழிகளில் இருக்கிற நேரத்தில் திடீரென இந்த சூரிய கிரகணம் ஏற்படுகிறது, இருளாகிறது. ஏற்பட்ட உடனேயே ஹதீஸில் எப்படி வருதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வீட்டில் இருந்திக்கிறாங்க. வீட்டில் இருந்து பதறி அடித்துக்கொண்டு இந்த ஆடைகளெல்லாம் இழுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். தங்களோட போட்டிருந்த ஆடைகள்லாம் அந்த ஒன்று ரெடியாக்கி ஒழுங்காக வெளியாகாமல், இப்போ நாம் சாரம் உடுத்துட்டு இருந்தேன்னு வைங்களே,
அவசரமா உடுத்துக்கண்டே வெளியே ஓடி வருவோம். அந்த மாதிரி ஒரு நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் ஆடைகளை இழுத்து கொண்டு என்ன செய்றாங்க, ஓடிக்கண்டு பள்ளிக்குள்ள வராங்க. வந்து ஃபபஅஸ முனாதியன், ஒரு ஆளை அனுப்புறாங்க மதீனா முழு. என்னத்துக்கு? அஸ்ஸலாத்து ஜாமிஆ என்று அறிவிப்பதற்காக வேண்டி. அஸ்ஸலாத்து ஜாமிஆ, இந்த அறிவிப்பு என்கின்ற சுன்னாவே எங்களிடத்தில் மறக்கடிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பள்ளியில அறிவிப்பு செய்யணும். இப்ப இன்றைக்கு ஆக்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்பீக்கர்ல என்ன செய்யலாம், எல்லா இடத்துக்கும் தெரியக்கூடிய அளவில் இதை சொல்லலாம். அஸ்ஸலாத்து ஜாமிஆ என்று தொழுகை ஒன்று கூடுகிறது, தொழுகை நடக்க போகிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். புகாரி முஸ்லிமில் இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். பப்ளிக்கா எல்லா இடத்துலையும் மக்களை வர சொல்லி அஸ்ஸலாத்து ஜாமிஆ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். அப்ப இது ஒரு இந்த அறிவிப்பு என்கின்ற சுன்னா பெரும்பாலும் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி பெரும்பாலும் அறிமுகத்தில் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். செய்கிறார்கள், ஒரு சில இடங்களில் மாத்திரம் இந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அஸ்ஸலாத்து ஜாமிஆ என்ற அறிவிப்பு புகாரி முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கக்கூடிய வார்த்தை அஸ்ஸலாத்து ஜாமிஆ என்றால் தொழுகை நடக்க போகிறது, தொழுகை ஒன்று கூடுகிறது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு ஆளை அனுப்பி என்ன செய்றாங்க, பள்ளிக்கு வந்து ஆக்கள் எல்லாரும் வருமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிறார்கள். இது ஒரு அம்சம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவிப்பு செய்தது மாத்திரமல்ல, பள்ளிக்குள்ள வந்தா ஒவ்வொரு மக்களாக ஒவ்வொருத்தராக வந்து சேர்றாங்க. ஒவ்வொருத்தராக ஆண்கள் பெண்கள் அனைவரும் பள்ளியில் தொழுதார்கள். இந்த கிரகண தொழுகையை ஆண்களும் பெண்களுமாக அனைவரும் பள்ளியிலே தொழுதார்கள். ஆனா மக்கள் வந்து ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்றாங்க. காரணம் அவங்களுக்கு இது என்ன, நபியோடைய வாழ்க்கையிலே முதலாக ஏற்படுற ஒரு அம்சம், அதனால என்னன்னு தெரியாது. அப்ப இது நாங்க புரிந்து கொள்ளணும். மதீனாவுடைய மக்களுடைய ஒரு கவனத்தை ஈர்த்த ஒரு அம்சம் தான் இந்த கிரகணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக முக்கியம் கொடுத்த அம்சம். எந்த அளவுக்கு வருது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேகமா வெளியே வந்தாங்களே, யுரீது, அதாவது ஃபலன்ன அன்ன ஸாஅத கத்வா, அதாவது அன்ன ஸாஅத வாக்கியா, மறுமை நாள் வந்து விட்டதோடு நினைச்சுக்கின்ற மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தார்கள். அந்த பள்ளிக்கு வந்தது இந்த மாற்றத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை என்று எண்ணிக்கொண்டுதான் பள்ளிக்குள் நுழைந்தார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அந்த விஞ்ஞான சிந்தனைகள் வந்து தலையில அகப்பட்டிக்கிறதுனால, செய்திகள் காதில் பட்டிக்கிறதுனால இது வந்து வளமையா ஓர்டர் படி வந்துட்டு போறது என்ற ஒரு முடிவோட முடிச்சிடுறோம். அவ்வளவுதான். இந்த ஓர்டர் வந்து சும்மா வாரது இல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஓர்டர் இது. அவன் இதை ஏற்படுத்துகிறான். இப்படி ஒரு, அதாவது ஒரு சாதாரண ஒரு பெரிய ஒரு நிழல் ஒரு கோல்ல விழுது என்று சொன்னால் அதை மறைச்ச பெரிய ஒரு நிழல் விழுதுன்னு அதை சாதாரணமாக நினைக்கலுமா? எவ்வளவு பெரிய ஒரு அண்ட சராசரத்தை ஒரு நிழல் விழுவதுன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படித்தானே? ஒரு ஊட்டையே மறைக்கிற அளவுக்கு நிழல் விழுந்தா நம்ம அதிசயமா பாப்போமா இல்லையா? ஒரு ஊரையே மறைக்கிற அளவுக்கு ஒரு மேகம் வந்தா பாப்போமா இல்லையா? ஒரு நாட்டையே மறைக்கிற அளவுக்கு வந்தா பாப்போமா இல்லையா? ஒரு கோளையே மறைக்கிற அளவுக்கு வந்தால், ஒரு கோளையே மறைக்கின்ற அளவுக்கு வந்தது என்று சொன்னால் அது ஒரு உண்மையிலேயே அந்த காலத்திலே நபியர்களுடைய அந்த அந்த ஆச்சரியமான ஒரு நிகழ்வை உணர்கிறார்கள். சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இது. வந்து இந்த இந்த அண்ட சராசரங்கள் என்பது இந்த, அதாவது பால் மண்டலத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அம்சம். விண்வெளியில அதெல்லாம் நாட்டியெல்லாம் வச்சு இல்லை, மிதந்து கொண்டிருக்கின்றது, மிதந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைச்சான்னு சொன்னா அதுல உள்ள அந்த கிரேவிட்டி, அந்த ஈர்ப்பு தன்மையை கொஞ்சம் அங்கலிங்களை மாத்தினாண்டா ஒன்றோடு ஒன்று மோதி என்ன செய்யும், அடிச்சு செதறி தூளாகிவிடும். அப்ப சின்ன மாற்றத்தை நாங்க பயப்படணும். சின்ன மாற்றமும் எங்களை இல்லாமல் ஆக்கிரும், சின்ன ஒரு மாற்றமும் எங்களையே இல்லாமல் ஆக்கிரும் என்கின்ற சிந்தனை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் இதை ஏற்படுத்துகிறான் என்கின்ற அந்த மனோநிலை இருந்தால் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை போல இருக்கக்கூடாது. இது அல்லாஹ் ஏற்படுத்துறான்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த உலகத்தில் அல்லாஹ் இதை வைத்திருக்கிறான்னா காரணம் இருக்கும் என்று விளங்கணும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துவதற்காகத்தான் வேகமாக பள்ளிக்குள் ஓடி வருகிறார்கள். செய்தி மக்கள்கிட்ட எப்படி பரவு தெரியுமா? அவங்க என்ன நம்பி இருந்தாங்கடா ஜாகிலிய மக்கள், இந்த கிரகணம் என்பது ஏற்படுவதற்கெல்லாம் ஒரு ரீசன் என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஒருவர் மரணிப்பதுதான். லி மௌத்தி அதீமின், பெரிய ஒரு ஆள் மரணிச்சா தான் என்ன செய்யும், இது ஏற்படும். அன்றைக்கு யார் மௌத்தாகினது? அன்றைக்கு இப்ராஹிம் மரணிச்சிருந்தார், ரசூலுல்லாஹ்வோட மகன். அதனால இஸ்லாத்திலே உள்ள மக்களும் என்ன செஞ்சாங்க, அதை பேசினார்கள். இந்த மௌத்துக்காக வேண்டிதான் இந்த கிரகணம். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை அது தெரியாம அந்த சப்ஜெக்ட் இன்னும் வரல. அப்ப இதற்காக வேண்டி தான் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், இதை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று மக்கள் பேசுகின்ற அளவுக்கு அந்த செய்தி என்ன செய்து பரவுகிறது. இப்ப இப்ராஹிம் மௌத்து சரியா அந்த நாள்ல அதை ஏற்படுத்துறான் அல்லாஹ் தஆலா. ஏற்கனவே அவங்களோட நம்பிக்கை என்ன, அவங்களோட நம்பிக்கை
ஒரு சிறந்த ஒருவர் மரணித்தால் தான் ஏற்படும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அதுக்கு ஏற்ற மாதிரியே ஏற்படுத்துறான். மௌத்தாகிறனால தான் என்ன செய்யுது, அவரை ஏற்படுது. அது என்னத்துக்கு எல்லாம் ஏற்படுத்தினா மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக. ஒன்று கூடின ரசூலுல்லாங்க அப்படி அறிவிச்சாங்க மக்களுக்கு. அறிவித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலில் தொழுதார்கள். எப்படி தொழுக தெரியுமா? இன்றைக்கு நாங்க தொழுதது ஒரு வகையில் சொன்னால், அதாவது நபி அவர்களுடைய அந்த நீட்டத்துக்கு 100% வராது. இந்த கிரகணம் இப்ப 6:15 இருந்து ஒரு 9 மட்டும் என்ன செய்யும், நிலைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓர்டர் என்ன தெரியுமா? கிரகணம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிவு வரைக்கும் தொழுங்கன்றது. கிரகணம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிவு வரைக்கும் தொழுங்க என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓர்டர். அந்த அளவுக்கு அது நீளமாக இருந்தது. அந்த அளவுக்கு அது நீளமாக இருந்தது. அந்த ஒரு மனிதருக்கு அந்த அளவுக்கு தொழ முடியாது விட்டால் அதுக்கு என்ன செய்யணும், அதாவது முடியாது விட்டால் என்பதற்காக வரல, ஆனா அதுக்கு பிரதியீடா சில விஷயங்கள் இருக்குது. அப்ப இதோ நீங்க ஒரு முன்னுரையா விளங்கிக் கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி நேரத்தில் இறை ஞாபகத்தில் ஈடுபடணும். மனிதனை பொறுத்த வரைக்கும் இறை ஞாபகத்தில் ஈடுபட வேண்டும். ஆனால் இந்த வழிமுறை நம்மளுக்கு தெரியாதனால எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அது ஒரு அம்சமாவே கணக்கெடுக்காம அதை போட்டோ அடிச்சுக்கணும், அதை ஒரு பெரிய ஒரு என்ன உல்லாசமான ஒரு சப்ஜெக்ட் நடந்த மாதிரியும் நீங்க நினைக்கிறீங்களா அது வேற எங்கேயோ நடக்குதுண்டு. இந்த உலகத்துக்கு நேரடி சம்பந்தமான ஒரு இடத்துல நடக்குது. சின்ன மாற்றம் ஏற்பட்டா இது என்ன செஞ்சிருவோம், பூமி தூளாகிரும். இறைவனுடைய ஏற்பாடு தானே இது. இறைவன் அதை சரியா ஒழுங்கா ஓட வச்சுக்கிறான். அந்த ஓட்டத்தில் சின்ன மாற்றம் ஏற்பட்டால் எந்த விஞ்ஞானியாலே அதை தடுக்க இயலாது. அந்த சின்ன மாற்றத்தையும் எந்த விஞ்ஞானியாலே அதை தடுக்க முடியாது. ஒரு சேர ஒரே நேர்கோட்டில் சந்திரனும் சூரியன் அப்படி வாரதுன்றது ஒரு அற்பமான விஷயம் அல்ல, ஒரு அற்பமான விஷயம் அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது கட்டமா எப்படி அந்த தொழுகையை தொழுதாங்கன்னு பாருங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், 1046வது இலக்கம். எப்படி என்று சொன்னால், நபி அவர்கள் பள்ளிக்கு வந்தார்கள். ஃபஸஃபன்னாசு வராஅஹு, எல்லா மக்களும் பின்னால் சஃபில் நின்றார்கள். ஃபகப்பர, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னார்கள். ஃபக்தர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கராஅத்தன் தவீலா, நீண்ட ஒரு பகுதியை குர்ஆனிலிருந்து ஓதினார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு அறிவிப்புல வருது, நஹ்வம் மின் சூரத்தில் பக்ரா, பக்ராவை முழுசா ஓதுற மாதிரி. அந்த ரக்காத்திலேயே பக்ராவையே முழுதா 2.5 ஜுஸ் விளங்கிட்டானே, 2க்கு மேற்பட்ட ஜுசு அப்படியே ஓதுகின்ற அளவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், ஓதினார்கள். தும்ம கப்பர ஃபரகஅ ருகூஅன் தவீலா, பின்னர் அல்லாஹு அக்பர் சொல்லி ருக்கு செய்தார்கள். எப்படி ருகூஅன் தவீலன், நீட்டமான ஒரு ருக்கு செய்தார்கள். சும்ம கால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, பின்னர் நபி அவர்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னார்கள். ஃபகாம வலம் யஸ்ஜுத், சுஜூது செய்யவில்லை. அப்படித்தானே செய்யணும், சுஜூது செய்யவில்லை. மறுபடி வகரஅ கிராஅத்தன் தவீலா, ஃபகாம எழும்பி நின்றார், ஆனா அவர் சுஜூதுக்கு போகல. மறுபடி என்ன செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீட்டமான கிராத்தை ஓதினார்கள். ஹிய அத்னா மினல் கிராஅத்தில் ஊலா, ஹிய அத்னா மினல் கிராஅத்தில் ஊலா. ஆனால் முன்ரக்காத்துல ஓதினத்தை விட இது இங்க சுருக்கமாக இருந்தது. இந்த இடத்துல இரண்டாவது அந்த ருக்குவுக்கு முதலாவது ருக்குவுக்கு போற மறுபடி ஓதினாங்களே, இதுல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார்களா அல்லது மறுபடி என்னது வேறவாக நீட்டமா ஓதினார்களா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்கிறேன். நேரடியா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாங்கன்னு வரல, ஆனா இன்னொரு சூரத் ஓதினார்கள் வரல. எப்படி வருது தெரியுமா? சும்ம வகரஅ கிராஅத்தன் தவீலா, நீண்டமாக ஓதினார்கள் என்று வருது. ஆனால் இன்னொரு அறிவிப்புல வருது, எப்படி தெரியுமா? முஸ்லிம்லயே வஅஆதல் கிராஅத, கிராஅத்தை மீட்டினார் அப்படின்னு வருது. வணங்கிட்டா, ஏற்கனவே முன்னுக்கு செஞ்சது இருக்குதானே, அதை அப்படியே மீட்டினார். அப்ப என்ன வரணும்? சூரத்துல் ஃபாத்திஹா என்ன செய்யணும், அதுக்குள்ள வரணும். அப்படியே மீட்டினார் அந்த கிராத் என்ன அர்த்தம்? அங்க இருந்த மாதிரி மறுபடி ஓதினார்கள் என்பதா. எனவே ஏற்றம் சுன்னாவுக்கும் பொருத்தமானது என்ன? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி மறுபடியும் ஓதுவதுதான், மறுபடியும் ஓதுவதுதான். சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஆதல் கிராஅத்தை என்று சொன்னா கிராத் அப்படியே மீட்டினாங்கன்னா மறுபடி என்னது புதுசா இன்னொரு சூரத்தை எடுத்து ஓதினாங்கன்னு தான் விளங்கணுமே என்றாங்க. ஆனாலும் பொருத்தமானது என்ன? ஓதியதை அப்படியே மீட்டினார்கள் என்று சொன்னால் மிக பொருத்தமானது அந்த முதலாவது ருக்குவுக்கு முந்தி ஓதினது அப்படியே திருப்பி என்ன செய்யறது, நாங்க மறுபடி இன்னொரு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி இன்னொரு சூறாவை ஓதுறது. அதுக்கு பின்னால இப்ப நான் சொல்ற எல்லா அறிவிப்புகளையும் நீங்க சஹீஹுல் புகாரி கிரகண பாடம், முஸ்லிம் கிரகண பாடத்தில் என்ன செய்யலாம், பார்த்து விடலாம். அடுத்ததாக
பின்னர் நபி அவர்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு தும்ம கப்பர வரக ருக்குஅன் தவீலா வஹுவ அத்னா மினர் ருக்குவில் அவ்வல். அதுக்கு பின்னால் அல்லாஹு அக்பர் சொல்லி ருக்குவுக்கு போறாங்க. அந்த ருக்கு வந்து என்னது, முதலாம் ருக்குவை விட சின்னதாக இருந்தது. அப்போ ஒரே ரக்காத்துல உள்ள ரெண்டுக்கும் வித்தியாசம், ஒரே ரக்காத்துல உள்ள ரெண்டுக்கும் வித்தியாசம். அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் தொழுது. முதலாம் ரக்காத்துல கிராத்து நீட்டம், ரெண்டாவது ரக்காத்துல கிராத்து சின்னது. முதலாம் ரக்காத்துல ருக்கு நீட்டம், அதையும் விட என்னது, அதையும் விட ருக்கு என்னது, அந்த முதலாம் ரக்காத்துல ரெண்டாவது ருக்குல சின்னது. அடுத்ததாக சும்ம கால சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. பின்னர் நபி அவர்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொன்னார்கள். ரப்பனா வலக்கல் ஹம்த். விளங்கிட்டா, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லி ரப்பனா வலக்கல் ஹம்த் சொல்லி சும்ம சஜத. பின்னர் என்ன செய்தார்கள், சுஜூது செய்தார்கள். சும்ம கால ஃபிர் ரக்காத்தில் ஆகிரா மிஸ்ல தாலிக். பின்னர் ரெண்டாவது ரக்கா, மறுபடியும் ரெண்டாவது ரக்காத்துக்கு எழுப்பினாங்களே, முதலாம் ரக்காத்தில் எப்படி நபி அவர்கள் நடந்து கொண்டார்களோ அதே போன்று இரண்டாவது ரக்காத்தில் நடந்து கொண்டார்கள். அப்ப எப்ப எத்தனை மொத்தம், ஃபஸ்தக்மல அர்பஅ ரக்ஆத்தின் ஃபீ அர்பஇ சஜ்தாத்தின். விளங்கிட்டா, ஃபஸ்தக்மல அர்பஅ ரக்ஆத்தின் ஃபீ அர்பஇ சஜ்தாத்தின். அப்ப 4, அதாவது 4 ருக்குகள், ரக்காத்துல ருக்கு 4 ருக்குகள் 4 சஜிதாக்கள், அப்படித்தானே? ஒரு ரக்காத்துல வளமையா 2 சுஜூது செய்வோமே, ஆனா ஒரு ருக்கு தான் செய்வோம். ஆனா இந்த தொழுகையில் என்ன செய்வோம், 2 ருக்கு 2 சுஜூது, அப்படித்தானே? அடுத்த ரக்காத்துல 2 ருக்கு 2 சுஜூது. அப்ப மொத்தமா 4 ருக்கு 4 சுஜூது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அறிவிப்பு. அவ முழுமையாக எல்லா விஷயத்தையும் ஆயிஷா குறிப்பிடல, பின்னால நான் இன்னும் சில அறிவிப்புகளை சொல்றேன். இதுல முக்கியம் என்னன்னா, நபி அவர்கள் எது வரைக்கும் தொழுதாங்க தெரியுமா, ஹத்தன்ஜலதி ஷம்ஸ், சூரியன் தெளிவாகும் வரைக்கும், இன்ஜலா என்ற அந்த இடத்திலிருந்து வெளியாகும் வரைக்கும், அந்த குறிப்பிட்ட நேர்கோட்டிலிருந்து அப்படி வெளியாகும் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். அப்ப இது ஒரு முக்கியமான அம்சம். இது ஒரு பிரபல்யமாக இருக்கலையே, இந்த தொழுகை வந்து அந்த மதீனா மக்களுக்கு ஒரு முறை தான் தொழுததுனால பிற்காலத்தில் ஒரு முறை மக்கால அதாவது மதீனால வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் மறுபடியும் ஒரு சூரிய கிரகணம் ஏற்படுது. பிற்காலத்தில் ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பின்னால அப்துல்லா இப்னு ஜுபைர் வந்து அந்த நேரத்தில் என்ன செய்யறாரு, ஹிஜாஸுடைய பிரதேசத்திலே ஆட்சியை கைப்பற்றி இருந்தார். அவர் ஒரு நபித்தோழர், சிறிய நபித்தோழர், 10 வயசு அல்லது 9 வயசு இருக்கும். இவர் என்ன செய்யறாரு, இப்ப இந்த அறிவிப்பு அறிவிச்ச உடனே அவருடைய சகோதரர் உருவாட்ட, அப்துல்லா இப்னு ஜுபைர் சகோதரர் உருவாட்ட கேட்கிறாங்க, நீங்க இப்படி சொல்றீங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படித்தான் சொன்னாங்கன்னு, ஆனால் உங்களோட சகோதரர் அப்துல்லா இப்னு ஜுபைர் இருக்கிறார் தானே, அவர் லம் யஸித் அலா ரக்அத்தைனி மிஸ்ல சுபஹ், சுபஹ்ல 2 ரக்காத் தொழுவோம், இத மாதிரி தானே அவர் தொழுதாரு, அதுக்காங்கள வேற மாதிரி ஒன்றும் செய்யலையே அப்படின்னு கேட்கிறாங்க. இவர் சொல்றாரு, கால அஜல் லிஅன்னஹு அக்தஅ சுன்னா. அப்படியா, சரி, அவர் வந்து சுன்னா, ஆம் நீங்க சொன்ன மாதிரி தான், அவர் சுன்னாவை இப்படி அவர் விடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, சுன்னாவில் அவர் பிழை விட்டு விட்டார், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வளமையில் அவர் பிழை விட்டு விட்டார். அப்ப நீங்க என்ன விளங்கணும், இந்த தொழுகை வந்து அவ்வளவு அறிமுகத்தில் அங்க இருக்கல, தெரிய வருது என்னது, புறவு நபித்தோட அறிவிப்பின் மூலம் தான் தெரிய வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது சஹீஹுல் புகாரில 1046வது இலக்கத்தில் இந்த அறிவிப்பை நீங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத தொழுதத்துல இன்னொரு முறையை பாருங்க. என்னன்னு சொன்னால், அந்த தொழுகை வந்து சுஜூது வந்து எந்த அளவுக்கு நீட்டமாக இருந்தது. இப்ப நான் ஒவ்வொரு அதில் உள்ள இன்னும் சில பகுதிகளை சொல்றேன். தொழுகையுடைய முழுமையான பகுதியை நான் உங்களுக்கு சொல்லிட்டு, மூணாவது கட்டமாக அதனுடைய சில பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அந்த தொழுகையுடைய நீட்டம் எப்படி இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அப்படி தெரியுமா, மா சஜத்து சுஜூதன் கத்து கான அத்வல மின்ஹா, இது மாதிரி ஒரு சுஜூதை நான் என் வாழ்க்கையிலேயே செய்ததில்லை. நபி அவங்க அந்த கிரகணத்தை செஞ்சாங்களே சுஜூது, அது மாதிரி ஒரு சுஜூதை எனது வாழ்நாளில் நான் சுஜூது செய்தது இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் சொல்றாங்க, அந்த 10 வருட காலம் நபியோட இரவு தொழுகைலாம் எப்படி இருந்திருக்கும், அது மாதிரி கூட இல்லை, அதை விட நீட்டமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, அதாவது அபூ மூஸா அல்-அஷ்அரி அவங்க சொல்றாங்க, ஃபஸல்லா பி அத்வலி கியாமின் வருகூஇன் வசுஜூதின் ரஅய்துஹு கத் யஃஅலுஹு. நபி அவர்கள் நின்ற நிக்கையும் செய்த ருக்குவும் செய்த சுஜூதும் என் வாழ்க்கையில் அவர் செய்ததில் அப்படி ஒன்றை நான் கண்டதில்லை. இது புகாரில் 1059வது இலக்கம், அது வந்து 1051வது இலக்கம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு நீட்டம் அதுல இருந்து நாங்க என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு அதை நீட்டி இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையில் பிரார்த்தனை செய்தார்கள், கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள். நாங்க வந்து என்னது அதை வந்து செஞ்சோம். இங்க
இதிலும் அறிஞர்களுக்கு மத்தியில் இரண்டு கருத்து வேறுபாடு இருக்கிறது. என்ன என்று சொன்னால், சிலர் வந்து அந்த அந்த வார்த்தைகளை கவனிக்காமல் வந்து தொழுகையில செய்யற துவா இருக்குதானே, அந்த துவா தான் இந்த துவா என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் இப்ப நான் சொல்ற அறிவிப்பை நீங்க பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 913வது இலக்கம் அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா அறிவிக்கிறார், பைனமா அன அர்மி பி அஸ்ஹுமி ஃபி ஹயாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதின் கஸஃபத்திஷ் ஷம்ஸ். அதாவது நான் வந்து என் அம்புகளை வச்சு ஆடிக்கிட்டு இருந்தேன், கம்பி இதுல அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஏற்பட்ட உடனே ஏன மனசு சொல்லிச்சு, இந்த அறிவிப்பெல்லாம் வந்த பிறகு ஃபஇதன் நாஸ், அதாவது நான் என்ன முடிவெடுத்தேன் என்று சொன்னால், ல அன்துரன்ன இலா மா யஹ்துது லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி இன்கிசாஃபி ஷம்ஸில் யௌம். இன்றைய தினம் கிரகணம் ஏற்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொள்கிறாங்கன்னு நான் பார்க்கணும், ரசூலுல்லாஹ் எப்படி நடக்கிறாங்கன்னு பார்க்கணும். நான் பள்ளிக்குள்ள போனேன். ஃபன்தஹைத்து இலைஹி, நான் போற நேரத்தில் வஹுவ ராஃபிஉன் யதைஹி, நபி அவர்கள் கையை இப்படி வைத்துக் கொண்டிருந்தார்கள். வலைதானே, ராஃபிஉன் யதைஹி, அதாவது அதுல யுகப்பிர் வ யஹ்மத் வ யுஹல்லில், அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கண்டு துவா கேட்டுக்கண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை இப்படி வச்சு கண்டிக்கிறான், துவா கேட்டு கண்டிக்கிறான். எதுல? தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்புல தொழுகை என்ற வார்த்தை வரலை, பின்னால் நான் ஒரு அறிவிப்பு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அதுல வந்து அத ஃபிஸ்ஸலா, தொழுகையில் நான் போய் அடைஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி என்ன செஞ்சுக்கிறாங்க, துவா செய்து கொண்டிருந்தார்கள், கையேந்தி துவா செய்து கொண்டிருந்தார்கள். அதுல அதுக்கு அடுத்தது இந்த முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்புகளை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும். சஹீஹ் முஸ்லிம்ல சில அறிவிப்புகள் வருகின்றன. அதுல எல்லாம் அறிஞர்கள் வந்து அந்த வார்த்தை பிரயோகங்கள் பலகீனமானவைகள் என்று நிராகரித்த அறிவிப்புகள். செய்தியெல்லாம் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய அந்த கிரகணம் சம்பந்தமான சில செய்திகள் சஹீஹானவைகள், வார்த்தை பிரயோகங்கள் பலகீனம் என்று நிராகரிக்கப்பட்டவைகள். என்ன? 6 ருக்கு செஞ்சாங்கன்னு வருது. எப்படி? 6 ருக்கு. சில அறிவிப்புல 5 ருக்கு, சில அறிவிப்புல என்னது 3 ருக்கு, இப்படி எல்லாம் மாறி மாறி எல்லாம் என்ன செய்யுது வருது. ஒரு ரக்காத்துல 3, 4, 2, 6 என்று கருத்து முரண்பாடான அறிவிப்புகள் சஹீஹ் முஸ்லிம் என்ன செய்யுது நிறைய வருது. எல்லாருக்கும் தெரியும், இப்ராஹிம் மௌத்தா என்னது ஒரு முறை தான், கிரகணம் ஏற்பட்டது ஒரு முறை தான். ரசூலுல்லாஹ்வுக்கு 2 இப்ராஹிம் இருக்கவும் இல்லை, அப்படித்தானே எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்து இது வரது என்று சொன்னால் யார பிரச்சனை ஆயிக்கணும்? அறிவிப்பாளர்களிடையே ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்க வேண்டும். அதனால தான் இப்னு தைமியா, இப்னுல் கய்யிம் ஜௌஸி, இன்னும் பல அறிஞர்கள் அந்த வார்த்தை பிரயோகங்களை ஏற்றுக்கொள்ளல. காரணம், அதில் வரக்கூடிய சில அறிவிப்பாளர்களுடைய அந்தந்த இடங்களில் உள்ள சில பலகீனங்கள். அதனால நாம் தொழுத இந்த முறை இருக்குதானே, இந்த வார்த்தை பிரயோகம் வரக்கூடிய செய்திகள் தான் பலமானவைகள். எப்படியோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையேந்திய நிலையில் தொழுகையில் என்ன செய்றாங்க, துஆவிலே காணுகிறார்கள். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தில் கையேந்தி துஆ கேட்டார்கள் என்று வரல, நேரடியாக எந்த இடத்துல கையேந்தி துஆ கேட்டாங்கன்னு வரல. ஆனால் அது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பொதுவான இடங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில கையேந்தி கேட்டாங்கன்றது கன்ஃபார்ம், அப்படிதானே கன்ஃபார்ம். இப்ப சுஜூதுல கையேந்திப்பாங்களா? இல்ல. ருக்கூல ஏந்திப்பாங்களா? இல்ல. இருப்புல ஏந்திப்பாங்களா? இல்லை. அத்தஹியாத்ல ஏந்திப்பாங்களா? இல்ல. இங்க ஓதிக்கன்றிகள் ஏந்திப்பாங்களா? இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் ஏந்த வாய்ப்புண்டு சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா சொன்ன பிறகு அல்லது சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா சொல்ல முந்தி, ருக்குக்கு போக முந்தி. இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில கையேந்துகின்ற வளமையான ஒரு வளமை எது? எப்ப ஏந்துவாங்க? கடைசி ரக்காத்துல தான். கடைசி ரக்காத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு கையேந்துவார்கள். ருக்குவுக்கு முந்தியும் ஏந்துவார்கள், ருக்குவுக்கு பிந்தியும் ஏந்துவார்கள். அப்ப இங்க யாராவது ருக்குவுக்கு பிந்தி ஏந்தினாலும் பிழை இல்லை, முந்தி ஏந்தினால் என்னது பிழை இல்லை. எனவே தான் அதுல கையேந்தி கேட்பது என்பது ஒரு சுன்னாவான விஷயம். இந்த நடைமுறையும் சமூகத்தில் குறைவாக இருக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்புகள். அன்புள்ள சகோதரர்களே, சுருக்கமாக சொல்வதென்றால் இவ்வளவுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கிரகண தொழுகை. ஆனால் கிரகணம் தொழுது விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரை இருக்கிறதே, அதுல பலமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத பல செய்திகளை, சொன்ன செய்திகள் நிறைய இருந்தன, பலமையாக சொல்லாத பல செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுல வருது எப்படி தெரியுமா? தும்மன் சரஃப வகது தஜல்லத்திஷ் ஷம்ஸ், சூரியன் வெளிப்பட்ட பின்னால ரசூலுல்லாஹ் திரும்பினாங்க. திரும்பி எழும்பி மக்கள்கிட்ட ஃபஹமிதல்லாஹ வ அத்னா அலைஹி, இன்னல் ஹம்துலில்லாஹ் சொல்லி அந்த அவர்களையும் புகழ்ந்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்ன என்ன தெரியுமா? இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ், இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய 2 அத்தாட்சிகளில் உள்ளவைகள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ள 2 விஷயங்கள் சொல்லிட்டு லா யக்ஸிஃபானி லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி,
எவருடைய மரணத்திற்காகவும் எவருடைய பிறப்பிற்காகவும் இது ஏற்படுவது இல்லை. எப்படி? எவருடைய முதலாவது நம்பிக்கையை நபி அவர்கள் உடைத்தார்கள். நம்பிக்கையை உடைத்தார். மக்கள்கிட்ட எல்லாரும் அந்த நம்பிக்கை இருக்குதே, அந்த நம்பிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைக்கிறாங்க. எப்படி தெரியுமா? லா யக்ஸிபானி லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி, எவருடைய மரணத்திற்காகவும் எவருடைய பிறப்பிற்காகவும் உடைப்பதில்லை. இந்த குத்துபா இருக்குதானே ரசூலுல்லாஹ்வோட கிரகண குத்துபா, இது விரிவாக வந்த ஒரு குத்துபா. கிரகண குத்துபா வந்து விரிவாக வந்த ஒரு குத்துபா. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவருடைய மரணத்திற்காகவும் எவருடைய பிறப்பிற்காகவும் இந்த சூரியன் சந்திரன் கிரகணம் அடைவது இல்லை. சொல்லிட்டு ஃபைதா ரஐதும் ذلك, நீங்கள் அதை கண்டால், இது மிக முக்கியமான இடம், இதை கண்டால் ஃபஃஸஉ இலஸ்ஸலா, அந்த ஃபஃஸஉ என்று சொல்றதுக்கு அரபில் என்ன அர்த்தம் தெரியுமா? வேகமாக அவசரமா ஓடுங்க என்ற தொழுகை. அதாவது ஓடுறத சொல்லலது, ஃபஸிஅ என்ற திடுக்கிறது. அப்ப நீங்க அந்த ஒரு வேலையில அடுத்த வேலைக்கு டேன் ஆகுவீங்க தானே அவசரமா, அது மாதிரி எல்லாத்தையும் விட்டு அவசரமா என்ன செஞ்சிருங்க, தொழுகைக்கு டேன் ஆகி விடுங்கள். இன்னொரு இடத்துல ஃபஸ்குருல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஞாபகப்படுத்துங்கள். இன்னொரு இடத்துல ஃபைதா ரஐதும் ஷைஅம் மின் ذلك, இது மாதிரி கிரகணத்தை நீங்கள் கண்டால் ஃபஃஸஉ இலா ذிக்ரிஹி, விரைந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள். வதுஆஇஹி, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். வஸ்திக்ஃபாரிஹி, பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னாங்க. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? எங்களுக்கு வந்து தொழுகைக்குரிய அவ்வளவு நீட்டத்துக்குரிய வாய்ப்பு இல்லையா? இஸ்திக்பார்ல ஈடுபடலாம், இஸ்திக்பார்ல ஈடுபடலாம், துஆல ஈடுபடலாம், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தலாம், குர்ஆன ஓதலாம், திக்ர் இல்ல அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. எல்லா விஷயங்களும் அவங்க ஈடுபடுங்க. எது வரைக்கும் நடக்கணும்? ஹத்தா, ஒரு அறிவிப்புல எப்படின்னா ஹத்தா, அதாவது என்ஜலியா, அவைகள் இரண்டும் இல்லாமல் போகின்ற வரைக்கும் ஈடுபடுங்க. அவைகள் இரண்டும் அந்த கிரகணம் நீங்கும் வரைக்கும் ஈடுபடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எவ்வளவு வலியுறுத்தி சொல்லிக்கிறாங்க. இதனால தான் நிறைய அறிஞர்கள் இதை வாஜிப், கடமைன்னு சொல்றாங்க. ஒவ்வொருவருக்கும் கடமை என்றார். ஒவ்வொருவரும் கட்டாயம் தொழ வேண்டிய தொழுகை என்று சொல்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஃபஃஸஉ இலஸ்ஸலா, விரைந்து தொழுங்கள் என்று சொன்னாங்களே ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க தானே, இல்லாத வரைக்கும் செய்யுங்கன்னு சொன்னாங்க தானே, தொழுகை அறிவிச்சாங்க தானே, வாங்க எல்லாரும் பள்ளிக்குன்னு சொல்லி. இதுதான் காரணம் அவர்கள் அப்படி சொல்வதற்கு. ஆனால் அதிகமான அறிஞர்கள் இது வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்பதும், ஒரு சில அறிஞர்கள் ஒரு சிலர் செய்தால் போதும் சமூகத்துக்கு அந்த கடமை என்ன செஞ்சிடும், ஜனாசா தொழுகை மாதிரி நீங்கி விடும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு ஆலம், எல்லோருக்கும் கடமை என்றதான் இந்த வார்த்தையில் என்ன செய்து விளங்குது. ஒரு ஆளுக்கு கிரகணம் இல்லை, இன்னொரு ஆளுக்கு கிரகணம் என்று இல்லையே, எல்லாரும் இதுல என்ன செய்யணும், ஈடுபடணும். ரசூலுல்லாஹ் இதை மார்க்க உரையில சொல்றாங்க, ஃபஃஸஉ இலஸ்ஸலா, தொழுகையின் பக்கம் நீங்க என்ன செய்ய, விரைந்து போங்க. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி தெரியுமா? இதை முடிச்சுட்டு நபி அவர்கள் கபரை ஞாபகப்படுத்துகிறார்கள். கபரை ஞாபகப்படுத்துகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது இந்த இடத்துல நான் இப்ப தொழுதேனே தொழுகை, இந்த நேரத்தில் எனக்கு இந்த உலகத்தில் நீங்கள் எதுவெல்லாம் வாக்களிக்கப்படுகின்றீர்களோ, சொர்க்கம், நரகம், கபரு என்று எதெல்லாம் வாக்களிக்கப்படுகிறீங்களோ அது எல்லாம் எனக்கு காட்டப்பட்டது. இந்த தொழுகையில் எனக்கு காட்டப்பட்டது. அந்த தொழுகையில அப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா எவ்வளவு முக்கியமான நிகழ்வா இருக்கணும். சொர்க்கம், நரகம், கபரு, இது போன்றவைகள் எல்லாமே எனக்கு காட்டப்பட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், தஅவ்வது மின் அதாபில் கபர், கபர் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், கபர் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிட்டு பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதாவது மாமின் ஷைஇன் குன்து லம் அரஹு இல்லா கத் ரஅய்துஹு ஃபீ மகாமி ஹாதா, இதுக்கு முன்னால நான் காணாதது எல்லாம் இங்க கண்டேன்றாங்க தொழுகையில. இதுக்கு முன்னால நான் காணலையே, அது எல்லாம் அல்லாஹ் எனக்கு காட்டினான். காட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலகத் ஊஹிய இலைய அன்னக்கும் துஃப்தனூன ஃபில் குபூர், இந்த தொழுகைக்கு பின்னால செஞ்ச உரை இது. வலகத் ஊஹிய இலை, எனக்கு அறிவிக்கப்பட்டது வகை, நீங்கள் கபர்களில் சோதிக்கப்படுவீர்கள், நீங்கள் கபர்களில் சோதிக்கப்படுவீர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? கரீபம் மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் நீங்கள் எப்படி தடுமாறுவீர்களோ, எப்படி அங்கலாய்ப்பீர்களோ அந்த அளவுக்கு அந்த சோதனை என்ன செய்யும், கபருடைய சோதனை உங்களுக்கு இருக்கும். அந்த விசாரணையில் கூட எல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யும், சோதனை இருக்கும் என்று சொல்லிட்டு, யுதா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் கபரில் வைக்கப்பட்டால் ஃபயுகால் லஹு மா இல்முக பிஹாதர் ரஜுல், இந்த மனிதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கப்படும் ரசூலுல்லாஹ்வை பற்றி. ஃபஅம்மல் முஃமின் அவில் மூகின், அதாவது முஃமின் என்ன சொல்வார் தெரியுமா? லா, அதாவது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல் முஹம்மது வந்து அல்லாஹ்வுடைய, இந்த பேர் வந்து முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதரான முஹம்மது என்று சொல்வார். ஜாஅனா பில் பையினாத்தி வல் ஹுதா ஃபஅஜப்னா வ ஆமன்னா வத்தபஅனா, நேர்வழி அதே போன்று தெளிவுகள் ஆதாரங்களை எடுத்து எங்களிடத்திலே வந்தார், நாம் அவரை ஈமான் கொண்டோம், அவரை நம்பினோம், அவரை பின்பற்றினோம் என்று யார் சொல்லுவாரு? முஃமின் சொல்லுவார்.
ஃபயுகாலு லஹு நம் சாலிஹன், சாலிகான முறையில் நீ என்ன செய், சாலிகான மனிதராகவே அதாவது தூங்கிக்கொள், நல்ல முறையில் தூங்கு. ஃபகத் அலிம்னா இன் குன்தல மூக்கினா, நீ மூக்கினா என்பது எங்களுக்கு நேரத்தோட தெரியும், அதாவது முஃமினா என்பது நேரத்தோட எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அவர் தூங்க வைக்கப்படுவார். அதே நேரத்தில் அம்மல் முனாஃபிக், முனாஃபிக்காக இருந்தால், அவில் முர்தாப், சந்தேகப்படக்கூடியவனாக இருந்திருந்தால் அவன் சொல்லுவான் லா அத்ரி, அந்த கேள்விக்கு என்னது, எனக்கு தெரியாது என்று பதில் சொல்வான். சமிஅத்து الناس يقولون شيئا فقلته, மக்கள் எல்லாம் இவரை பத்தி சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நானும் அதை சேர்ந்து என்ன செஞ்சேன், நானும் அதை சொன்னேன் என்று சொல்வார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் வேதனையை கடுமையாக அந்த இடத்துல என்ன செய்தார்கள், எச்சரித்தார்கள். அந்த உரையில் இந்த அதாவது சூரிய சந்திர கிரணத்தை பற்றி சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் வேதனையை எச்சரித்தார்கள். இதுல அதை முடிஞ்ச பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னென்ன கண்டதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஓண்டா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அதாவது முகமது இன்னொன்று சொல்றாங்க, அதாவது தர்மம் செய்யுங்கள் என்று இந்த இரவுல சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தொழுகையில் தர்மம் செய்யும் என்ற வார்த்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் சொன்னேன் ஆரம்பத்தில் சூரிய கிரணம் சந்திர கிரணம் ஒருவருடைய மரணத்துக்கு ஏற்படாது என்று. அந்த நேரத்தில் தொடர்ந்து சொன்னாங்க, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள், பிரார்த்தியுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், தொழுங்கள், பாவம் இந்த தர்மம் செய்யுங்கள், தசத்தகு, இதுல என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்கள். அடிமை விடுதலைக்கு நபியர்கள் தூண்டினார்கள் அந்த நாளில். தர்மம் செய்வதற்கும் இந்த நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தூண்டினார்கள். தூண்டிவிட்டு சொன்னார்கள் யா உம்மத்த முஹம்மத், இந்த உரையில நபியர்கள் அடிக்கடி சொன்ன வார்த்தை இது. இது 4வது கட்டம். யா உம்மத்த முஹம்மத், முஹம்மதுடைய சமூகமே, இன் மின் அஹதின் அக்யர மின் அல்லாஹி ஐ யஸ்னிய அப்துஹு அவ் தஸ்னிய அமத்துஹு, அல்லாஹ்வை விட ஒரு அடியான் விபச்சாரம் செய்கின்ற பொழுது, அவனுடைய அடிமை பெண் விபச்சாரம் செய்கின்ற பொழுது ரோசப்படுபவன் யாரும் கிடையாது நாங்கள் சொல்லுவாங்க. விபச்சாரத்தில் ஒரு அடிமையான ஆணோ ஒரு அடிமையான பெண்ணோ, அவனுக்கு அடிமையான ஆணோ பெண்ணோ ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா கூடுதலாக ரோசப்படுகிறான். அவ தாய் தந்தை மனைவி எல்லாரும் விட என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கடுமையாக ரோசப்படுகிறான். எனது அடியா விபச்சாரத்தில் ஈடுபடுகிறான் என்று ரோசப்படுகிறான். யா உம்மத்த முஹம்மத், முஹம்மதுடைய சமூகமே, லவ் வல்லாஹி லவ் தஅலமூன மா அலம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அறிந்தவற்றை எல்லாம் நீங்கள் அறிந்திருந்தால் லபகைத்தும் கதீரம் வலதஹிக்தும் கலீலா, நீங்கள் அதிகமாக என்ன செய்திருப்பீர்கள், அழுதிருப்பீர்கள், குறைவாக சிரித்திருப்பீர்கள். நாங்கள் ரசூலுல்லாஹ், நான் அறிந்தவற்றை எல்லாம் நீங்கள் அறிந்திருந்தால் அதிகமாக அழுதிருப்பீர்கள், குறைவாக சிரித்திருப்பீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இது. அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் முடிஞ்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது அந்த இடத்துல நபி அவர்கள் சொன்னாங்க தானே, சொர்க்கம் நரகம் எல்லாம் எனக்கு காட்டப்பட்டதுன்னு சொல்லி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இன்னி ரஅய்துல் ஜன்னத. அந்த தொழுகையுடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு தடவையில தொழுகையில ஒரு இடத்துல வச்சு திடீர்னு பின்னுக்காகுவாங்க, தொழுகையில பின்னுக்காகுவாங்க. நபி முன்சஃப்ல இந்த நபி தோழர்கள் பின்னுக்கு போவாங்க. ரசூலுல்லாஹ் பின்னுக்கு வர வர முன்சஃப்ல இந்த நபி தோழர்கள் பின்னுக்கு போவாங்க. எந்த அளவுக்கு பின்னுக்கு போனோம் என்று சொன்னால், பின்னால உள்ள பெண்கள் சஃப் அடு கிட்ட கிட்ட பேத்துட்டாங்க. அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் பின்னுக்கு ஆயினாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், தொழுகையில் முன்னுக்கு வந்தார்கள். உரிய இடத்துக்கு வருகின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் முன்னுக்கு வந்தார்கள். அப்பதான் கேட்கிறாங்க அந்த நபித்தோழர்கள், அந்த உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறாங்க தெரியுமா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க முன்னுக்கு வந்ததையும் பின்னுக்கு வந்ததை நாங்கள் என்ன செய்தோம், பார்த்தோம், இது ஏன் என்று கேட்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருது, ரஅய்னாக தனாவல்த ஷைஅன் ஃபீ மகாமிக், தொழுதுட்டு நீங்க இருக்கக்கூட உங்களோட இடத்துல இருந்து இப்படி என்ன செஞ்சீங்க, கையை நீங்கள் செய்தீர்கள், அது என்ன, பின்னர் நீங்க பின்னுக்கு வந்ததை நாங்கள் கண்டோம், இது என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர் கேட்கிறாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொல்லுகிறார்கள், இன்னி ரஅய்துல் ஜன்னா, நான் சொர்க்கத்தை கண்டேன், ஃபதனாவல்து உன்கூதன், அதுல இருந்து ஒரு கொலையை நான் என்ன செஞ்சேன், அது காட்டப்பட்ட அந்த கொலையை நான் பிடிச்சேன், வலவ் அஸப்துஹு, நான் அதை நான் பிடிக்க ட்ரை பண்ணேன், பிடித்திருந்தால், அதை பிடிச்சு உங்களுக்கு நான் தந்திருந்தால், லஅகல்து மின்ஹு மா பக்கியத்தித் துன்யா, இந்த உலகம் அழிகின்ற நாள் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்திருப்பீர்கள். அல்லாஹ் காட்டினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நெருக்கம், சொர்க்கம்ண்டா இதுதான், நான் பிடிக்க ட்ரை பண்ணேன் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதை நான் பிடிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், பிடிக்க இயலாது, அப்படி வச்சு உங்களுக்கு தந்திருந்தால் இந்த உலகம் முடிகின்ற நாள் வரைக்கும் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள், சாப்பிட்டு இருப்பீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு நான் பின்னுக்கு போனேனே, பின்னுக்கு போனது என்ன காரணம் தெரியுமா, நான் நரகத்துடைய சுவாலை என் முகத்தில் உணர்ந்தேன், நரகம் எனக்கு காட்டப்பட்டது, அதனுடைய அதாவது லஃப்ஹாவை நான் என்ன செய்தேன்,
உணர்ந்தேன், அதனால தான் என்ன செஞ்சேன், நான் பின்னுக்கு போனேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பின்னுக்கு அவசரமா ரசூல் ஸல்லல்லாஹு வந்ததுக்கான காரணம் நரகத்துடைய சுவாலை ரசூல் ஸல்லல்லாஹு, அதாவது இவர் கண்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டது. அதனால தான் நான் என்ன செஞ்சேன், பின்னுக்கு வந்தேன்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த பின்னுக்கு வந்தேன் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தில் எதையெல்லாம் கண்டேன் என்று சொல்கிறார் என்று பாருங்க. அதாவது உரீத்துன்னார், நான் நரகத்தை காட்டப்பட்டேன். ஃபலம் அர மந்தரன் கல்யோமி கத்து அஃப்லா, இன்றைய தினம் நான் கண்டதை போன்று மோசமான கோரமான காட்சிகளை நான் காணவில்லை. இன்றைய தினம் நான் கண்டதை போன்று மோசமான கோரமான காட்சிகளை நான் காணவில்லை. வரஐது அக்தர அஹ்லிஹன் நிசா, அதிகமாக நான் பெண்களை கண்டேன், நரகத்தில் பெண்களை கண்டேன். அப்ப அந்த நேரத்தில் உள்ளவர்கள் கேட்டார்கள், பிமயா ரசூலல்லாஹ், ஏன் அப்படி நீங்கள் பெண்களை அதிகமாக காண வேண்டும்? பி குஃப்ரிஹின்ன, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள் கேட்ட கேள்வி, விளங்கிட்டானே? பி குஃப்ரிஹின்ன, அவர்களுடைய குஃப்ரின் காரணமாக. கீல யக்ஃபுர்ன, யக்ஃபுர்ன பில், அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்களா? கால யக்ஃபுர்னல் அஷீர், இல்லை, அவர்கள் அதாவது கணவரை நிராகரிக்கிறார்கள். வ யக்ஃபுர்னல் இஹ்சான், அவர்களுடைய நலவுகளை நிராகரிக்கிறார்கள். லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹ்ர குல்லஹு, காலம் முழுதும் நீங்க நலவு செஞ்சு பின்னர் தும்ம ரஅத் மின்க ஷையன், உங்களில் ஏதாவது குறை கண்டால் மா ரஅய்து மின்க கைரன் கத்துன், காலத் மா ரஅய்து மின்க கைரன் கத்து, உங்களிலிருந்து நான் எப்பொழுதும் ஒரு நலவையும் கண்டதில்லை அப்படி என்று சொல்கிறார்கள். அதனால் தான் அவர்களில் அதிகமானவர்களை நரகத்தில் நான் கண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போறாங்க. அதுல சொல்றாங்க, ஃபரஐது ஃபீஹா இம்ரா மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலை சேர்ந்த ஒரு பெண்ணை நான் அந்த நரகத்தில் கண்டேன். நாங்கள் சொல்லலாம், நரகத்தை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான் தேவையான மாதிரி. அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பெண்ணை நான் கண்டேன், பனு இஸ்ரவேல் சேர்ந்த பெண், சௌதா தவீலா, நீண்ட உயர்ந்த கருத்த நிறமுடைய பெண், அவளை ஒரு பூனை வேதனை செய்து கொண்டிருந்தது, ஒரு பூனை வேதனை செய்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். சொல்லிட்டு சொல்றாங்க, என்ன காரணம் தெரியுமா? அவளுக்கு சொந்தமான ஒரு பூனை விடயத்தில் அவள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தாள். கட்டி வச்சால் உணவு கொடுக்கல, வலம் தஸ்கிஹா, குடிக்க கொடுக்கல, அதனால வலம் ததஹா தகுலு மின் ஹஷாஷில் அர்தி, பூமியில உள்ள சாப்பிடுறதுக்கு என்ன செய்யல, அதை உடவும் இல்லை. இதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த சூரிய கிரகண நாள்ல நரகத்துல இவ்வளவு ஒரு முக்கியமா காட்டுறான என்ன அர்த்தம் நினைச்சு பாருங்க பாவம். அந்த இடத்துல அது அவ்வளவு பெரிய பாவம் என்பது அர்த்தமா இல்லையா? இதை ஸ்பெஷலா காட்டுறான்டா, அதாவது மிருக விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுறதுக்கு தான் என்ன செய்து நரகத்துடைய இந்த காட்சியை கண்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, வரஐது அபா சுமாமா அம்ர் இப்னு மாலிக் யஜுர்ரு குஸ்பஹு ஃபின்னார், அதாவது அபா சுமாமாவை கண்டேன், அபு சுமாமாவை நான் கண்டேன் நரகத்தில் என்றாங்க ரசூலுல்லாஹ். அபு சுமாமா வந்து அந்த ஜாஹிலிய மக்கள்கிட்ட ஃபேமஸாக இருந்த ஒருவர். யார் அபு சுமாமா தெரியுமா? ஹஜ்ஜாஜிகளிடத்தில் களவெடுக்கக்கூடியவராக இருந்தவர். ஹஜ்ஜாஜிகளிடத்தில் களவெடுப்பாரு, அதாவது மிஹஜர் ஒன்று வச்சுக்கொள்வாரு, கொக்க வந்த அந்த கொடையோட கீழ் துண்டிருக்கு தானே, இது மாதிரி ஒரு கொழுக்கியோட கையில வச்சுக்கொள்வாரு, வச்சுக்கிட்டு ஹஜ்ஜில திரிவாரு. ஒருவருடைய பொருளை களவெடுப்பதற்காக வேண்டி அதை என்ன செய்வாரு, அதை அகற்றுவாரு. அதை பட்டு அவர் அறியாது விட்டால் எடுத்துட்டு போயிடுவாரு. திரும்பி பார்த்தா பட்டுட்டு என்று சொல்லுவார். இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திரும்பி பார்த்தால் இது பட்டுட்டு அப்படி என்று சொல்லி தப்பிக்கொள்வார். இவரை நான் நரகத்தில் கண்டேன். என்னது, அவர் வந்து இழுபட்டு கொண்டு போவதை, அவர் அதாவது தனது குஸ்பை இழுத்து கொண்டு போவதை கண்டு, இந்த குஸ்ப் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தத்தை என்னால் முழுமையாக பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவர் இழுத்து கொண்டு போவதை நான் கண்டேன், அவருக்குரிய ஒரு பொருளை இழுத்து கொண்டு போவதை நான் என்ன செய்தேன், கண்ணால் கண்டேன் என்று சொல்லி யார் சொல்றாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், நரகத்துல நான் கண்டேன். அப்ப நினைச்சு பாருங்க பாப்போம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ஜாஜிகளுடைய ஒரு எச்சரிக்கக்கூடிய ஒரு செய்தியா இல்லையா? அது இன்றைக்கு ஹஜ்ஜில் இருக்கிறா இல்லையா களவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுது. அந்த ஹஜ்ஜுடைய இடத்துல ஹாஜிகளுக்கு துரோகம் செய்கிற மாதிரியான செயல் செய்த ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னொருவரை நான் கண்டேன். யார் தெரியுமா? அதாவது அம்ர் இப்னு லுஹை, ஜாஹிலிய மக்கள்கிட்ட ஃபேமஸான ஒருவர். அம்ர் இப்னு லுஹையை நான் நரகத்தில் கண்டேன். வஹுவல்லதி ஸய்யப ஸவாயிப, யாரும் தொடக்கூடாது என்று ஒட்டகங்களை சிலைகளுக்கு நேர்ச்ச வச்சாங்களே சாயிபா என்று சொல்லி, இந்த ஜாஹிலிய மக்கள் யாரும் தொடக்கூடாது, அது கடவுளுடைய அந்த சிலைகளுக்கான நேர்ச்சை அப்படின்ற முறையை உருவாக்கினவர் இவர்தான். யாரு? இந்த அம்ர் இப்னு லுஹை தான் அந்த முறையை உருவாக்கினார். அவரை நான் நரகத்திலே கண்டேன்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டியல் போட்டு என்ன செய்றாங்க, அந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டே போகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நீங்க நினைத்து பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த டோட்டல் செய்தியை நீங்க நினைச்சு பாருங்க பாவம். முதலாவது சொல்றாங்க அகீதாவுடைய அம்சம், இந்த சூரிய கிரணம் சந்திர கிரணம் யாருக்கும் ஏற்படுவதில்லை. கண்டா நீங்க மூமின்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை, பள்ளிக்கு போங்க, தொழுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க, துஆ கேளுங்க, தர்மத்தில் ஈடுபடுங்க, திக்ர்கள் செய்யுங்க, அடிமைகளை விடுதலை செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசம். ரெண்டாவது என்ன சொல்றாங்க, அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு சொர்க்கம் நரகம் உங்களுக்கு என்னென்னதெல்லாம் வாக்களிக்கப்படுதோ அத்தனையும் காட்டப்பட்டேன். இதுக்கு முன்னால நான் எனக்கு காட்டப்படாததெல்லாம் நான் காட்டப்பட்டேன். அதுல சொல்றாங்க கபர் வேதனை. கபர் வேதனை எவ்வளவு கடுமையானது, உங்களுக்கு சோதனை அதிகமாக இருக்கும். வதஅவது மின் அதாபில் கபர், கபர் வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. மூன்றாவது சொல்றாங்க சொர்க்கம் நரகத்துடைய உணர்வை நான் எவ்வளவுக்கு பெற்றேன் என்றால், பின்னுக்கு முன்னுக்கு வந்தனே அது சொர்க்கம் அல்ல எனக்கு காட்டி அந்த நெருக்கம், நரகத்துடைய சுவாலை படாமல் இருக்க பின்னக்கையும் சொர்க்கத்தில் ஆசை வைத்து முன்னே நான் என்ன செஞ்சேன், நடந்து போனேன்றாங்க சொல்லாங்க. அந்த நேரத்தில் நரகத்திலே நான் என்ன செய்தேன், அம்ர் இப்னு லுஹையை கண்டேன், அபூ சுமாமாவை கண்டேன், ஒரு அதாவது பனூ இஸ்ரவேலுடைய ஒரு பெண்ணை கண்டேன், பெண்களில் அதிகமானவர்களை நரகத்தில் நான் கண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திருப்பி திருப்பி அந்த இடத்திலே சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நினைத்து பாருங்கள், இந்த நாள் இந்த நேரம் நபியவருடைய காலத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மிக முக்கியம் கொடுக்கப்பட்ட நேரம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இருந்தும் கூட எந்த அளவில் இது இருந்தது தெரியுமா? பலர் இப்படி ஒரு தொழுகை இருக்குதான்னு கேட்டாங்க, வணங்கிட்டானே தொழுகை இப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் சிலர் வாஜிபா சுன்னத்தான்னு கேட்டாங்க. அப்ப அது அவ்வளோ முக்கியமா இல்லைன்னு சிலர் அதாவது அந்த சூரிய சந்திர கிரகணத்தை ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அம்சமாக நினைக்க, உள்ளத்தில் பயங்கரம் தோண்டாது விட்டாலும் நபி அவர்கள் பயங்கரமாக நினைச்சாங்க தானே. அதை அதுலேருந்து எங்களுக்கு என்ன விளங்குது, இது இறைவனுடைய ஒரு அத்தாட்சிகள் உண்டு. யுஹவ்விஃபு பிஹிமா இபாதல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது அடியார்களை அச்சமுறுத்துகிறான். நாங்கள் ரசூலுல்லாஹ் இதை கொண்டு அச்சமுறுத்துகிறான். அப்போ இந்த நாள் இந்த நேரம் ஒரு படிப்பினை பெற முடிந்த ஒரு அழகிய நேரம், படிப்பினை பெற முடிந்த ஒரு அழகிய நேரம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை மனதிலே வைத்து குறிப்பாக எங்களுக்கு மிச்ச நேரம் தொழ முடியாமல் போனாலும் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுறது, குர்ஆனை ஓதுறது, துஆ கேட்கறது, இதில் என்ன செய்யலாம், எங்களுக்கு ஈடுபடலாம். ஏன்னா நீண்ட நேர தொழுகைன்னு நாங்கள் இன்னும் பழகலை. ஒரு 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 இந்த மாதிரி ஒரு கூழ் சுஜூது இன்னும் பழகலை. தராவிகளை கூட நாங்கள் அந்த அளவுக்கு என்ன செய்யலை, பழகலை. அப்போ ஒரு அளவில் தான் நாங்கள் நீட்டி தொழலாம். அப்போ நாங்கள் இயன்ற அளவுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டி தொழுதுட்டு குர்ஆன், துஆ, திக்ர்கள், இஸ்திக்ஃபார் போன்றவைகளில் ஈடுபடலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி படித்த இந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை எம் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக. இந்த சூரிய கிரகணம் சம்பந்தமான ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டுங்க. கேள்வி இல்லைன்னு பரவாயில்ல, இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது பேச வேண்டியிருந்தால் கேட்டுக்கலாம். சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்கக்கூடாதுண்ணா, சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்கக்கூடாதுன்னு ஹதீஸ்களில் இதுலையும் இல்லை, குர்ஆன் வசனம் இல்லை. ஆனால் விஞ்ஞான ரீதியாக சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிக்கிறேன். விளங்கிட்டா, அது பார்க்குற கண்ணுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிக்கிறேன். அல்லாஹு ஆலம் அது எந்த அளவுக்கு அதில் உறுதிப்படுத்தப்பட்டதா இல்லையான்னு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கண்டால்னா சொல்கிறாங்க. விளங்கிட்டானே, ஃபைதார் ரைத்துமுஹுமா, நீங்கள் அதை கண்டால் உடனே பள்ளிக்கு என்ன செய்யுங்க, தொழுங்கன்றாங்க. சிலர் என்ன செய்கிறாங்க, ரசூலாங்க பள்ளியில் தொலை வச்சதே காரணம் பார்க்கப்படாதுன்றதாண்டு, அதை பார்க்கக்கூடாது என்பதுதான் காரணம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம் நான் நினைக்கிறேன் அது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்க வாய்ப்பு குறைவு. யாரும் சூரிய கிரகணத்தை பார்த்து கண் குருடாயின வாய்ப்பு இல்லை. அப்படி யாரும் என்னது இதுவரைக்கும் இல்லை. கர்ப்பிணிகள் பார்க்கப்படான்றாங்க, அப்படி பார்த்து டேமேஜ் ஆகினவங்க யாரும் இல்லை. அல்லாஹ். ஆனால் ஒரு விஷயம் உண்மை, சந்திரண்ட ஈர்ப்பு சக்திகள் பௌர்ணமி நேரத்தில் கூடுறது குறையிற கேஸில் இருக்குது. ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா என்பது அல்லாஹு ஆலம். நல்ல கேள்வி. அது ரெண்டு கேள்வி. என்னன்னு சொன்னால், இந்த தொழுகை ஒரு ஆள் தனியாக தொழலாமா, விளங்கிட்டா. ரெண்டாவது ஒருவர் ஒரு ரக்காத்தில் ஒரு ருக்கு முடிஞ்சவர் வாரார், அப்படி தானே. ரெண்டாவது ருக்கு முதலாவது ரக்காத்துல ரெண்டாவது ருக்குல வாராருன்னு வைங்களேன். அப்போ என்ன செய்யறது இப்படி என்ற ஒரு சிக்கல் என்ன செய்யுது இருக்கிறத பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு முறை தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு முறையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தாக தான் தொழுதிக்கிறாங்க.
தனி இந்த தொழுகையை தொழலை. அப்போ எங்களுக்கு இயற்கையாக என்ன செஞ்சிடும், இது வந்து தனியை தொழ முடியாத ஒரு தொழுகை. எதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தாக தொழுதார்களோ, தனியை தொழுது காட்டலையோ அதை நாங்கள் ஜமாத்தான் தொழணும். எதெல்லாம் தனியை தொழுதாங்களோ, ஜமாத்தாக தொழுது காட்டலையோ அதெல்லாம் தனியை தான் தொழணும். உதாரணமாக தஹியத்துல் மஸ்ஜித், ஜமாத்துடைய சிறப்பு இருக்குது. தொழுகைக்கு 27 மடங்கு ஜமாத்தா தொழுது 27 மடங்கு சிறப்புன்னு இருக்குது. அதுக்காண்டி பள்ளிக்கு வந்து கூட 4 பேர் சேர்ந்து தஹியத்துல் மஸ்ஜித் ஜமாத்தா தொழலாம். வணங்கிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியை தான் தொழுது காட்டிக்கிறாங்க. இதை ஜமாத்தாகத்தான் ரசூலுல்லாஹ் தொழுது காட்டிக்கிறான். ஜனாசா மிஸ்ஸாகின ஒருவர் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணிக்கு தொழுதான் கபரு கிட்ட போய். அந்த நேரத்தில் கூட என்ன செஞ்சாங்க, ஜமாத்தா தான் என்ன செஞ்சாங்க, அதை ஒரு 4 பேரை வச்சு தான் என்ன செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். அப்போ என்ன விளங்குது, நாங்கள் இந்த தொழுகையை வந்து தனியாக தொழுவதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ரெண்டாவது அம்சம் என்னென்னு சொன்னால், ஒருவர் வாராரு, அவருக்கு வந்து மிஸ் ஆகினா அவர் என்ன செய்யணும், கடந்ததை தொழணும்னு நாங்கள் விளங்கி வச்சுக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, எந்த இடத்த மிஸ் ஆகினாண்டு. ஏன்னா எங்கள் அதிகமானவர்கள் விளங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், அதாவது மன் அதரக்கர் ருக்கு ஃபக்கது அதரக்கர் ரக்கா, யாருக்கு ருக்கு கிடைக்குது அவருக்கு ரக்காத்து கிடைச்சிடும். அப்படி தான் எல்லாரும் விளங்கி வச்சுக்கிறோம். இது ஷாஃபி மذஹபுடைய தீர்ப்புக்களில் இதுவும் உண்டு. ஆனால் அல்லாஹு அலம் இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் முன்கரான நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ்னு சொல்கிறார். எது, யாருக்கு ருக்கு கிடைக்குது அவருக்கு ரக்காத்து கிடைக்கும் என்ற செய்தி வந்து முன்கரான நிராகரிக்கப்பட வேண்டிய அறிவிப்பு. பெரும்பாலான அறிஞர்கள் இது பலகீனமான அறிவிப்பு என்பதில் உடன்பாடாகவே இருக்கிறார்கள். பலகீனமான செய்தி இது அல்லாமல் வேற சஹீஹான ஹதீஸ்கள் நீங்கள் எதையும் என்ன செய்யலாது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ருக்கு கிடைச்சா ரக்காத்து கிடைக்கும் என்பதற்கு காணவே இயலாது. இந்த ஒரு செய்தியை தவிர வேற எந்த செய்தியும் இல்லை. ஒரு செய்தியை சொல்வார்கள். என்ன செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அபூபக்கர் என்ற நபித்தோழர் வந்து பள்ளிக்கு வரார். ரசூலுல்லாஹ் ருக்குல வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ருக்குல வைக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா வாசல்லே ருக்கு செய்கிறார். ருக்கு செஞ்சுக்க நடந்து என்ன செய்யறாரு, நடந்து வந்து அப்படியே வந்து சேர்ந்து கொள்றார் தொழுகையில. எல்லாரும் ருக்குல வைக்கிறாங்க. அப்போ அவர் வந்து நடந்து வந்து ருக்குல சேர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்துட்டு சொல்றாங்க, ஜாதக்கல்லாஹு ஹிர்ஸ வலா தஊத், விளங்கிட்டா, உங்களுக்கு அல்லாஹ் ஆர்வத்தை அதிகப்படுத்தட்டும், திருப்பி என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் இது போன்று செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸை வச்சு சிலர் சொல்றாங்க என்னன்னு சொன்னால், அதாவது இதுல ருக்குல வந்து சேர்ந்தா ரக்காத்து கிடைக்கும்ன்றதுக்கான ஆதாரம் இது இருக்கின்றாங்க. இதுல இருக்குது அப்படி ஆதாரம் அப்படி இல்லை. நாங்க ருக்குல சேர்ந்தா ரக்காத்து கிடைக்கும் கற்பனை பண்ணி வச்சுட்டிருக்கிறதால அவர் வாசல்ல ருக்கு செஞ்சது ரக்காத்து கிடைப்பதற்காகத்தானே நினைக்கிறோம். அப்படித்தானே? இல்லைன்னா சமீல் அலிமின் அமிதா நேரத்தில் அவர் வந்திருந்தா சமீல் அலிமின் அங்கனிக்கே சொல்லி நடந்து வர மாட்டான்றதுக்கு என்ன உத்தவாரம்? அப்படித்தானே? ஒரு இருப்பில் வந்து அவர் இருந்திருந்தா அந்த இடத்துல இருப்பில் இருந்து அப்படி வர வாய்ப்பு இருக்குது. எனவே இதை சுருக்கமாக தான் நான் இன்னைக்கு சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குல சேர்ந்தா ரக்காத்து கிடைக்கும்னு சொன்ன ஒரே ஒரு அறிவிப்பு தான் இருக்குது. அது பலகீனமானது, நிராகரிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்படி என்று சொன்னால் தொழுகையில் ஒரு ரக்காத்தில் நிற்கிறது, ருக்கு, அதே போல மறுபடி திருப்பி சமையலாளர் மீது போகிற நிற்கிறது, மறுபடி சுஜூதுக்கு போகிறது, மறுபடி இருப்புக்கு வாரது, மறுபடி சுஜூதுக்கு போகிறது, இந்த மொத்தமாக 6 விஷயம் இருக்குது. இந்த 6ல் ஒன்று மிஸ் ஆகினாலும் அவருக்கு ரக்காத்து மிஸ் தான். வளைதானே? ஒரு ரக்காத்தில் இந்த 6 விஷயம் இருக்குதே, இதில் சுஜூது மிஸ் ஆகினா ரக்காத்து மிஸ் தானே எடுக்கிறோம், இருப்பு மிஸ் ஆகினா ரக்காத்து இல்லைன்னு தானே எடுக்கிறோம், சமையலாளர் மீது போகிறோம் நிற்கிறது மிஸ் ஆகினா ரக்காத்து இல்லைன்னு தானே எடுக்கிறோம். அதே போல தான் ஒருவர் நிற்கிறது, தொழுகையோட மிக முக்கியமான பகுதி நிற்கிறது, இதில் ஒரு கொஞ்சமாவது அவருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, அதை மிஸ் பண்ணிட்டாரு, அந்த ரக்காத்தை மீட்டி தொழணும்னு அர்த்தம். எனவே இதுலேருந்து உங்களுக்கு சுருக்கமாக வழங்கலாம். ஒருவர் வந்து ருக்குக்கு வந்து சேர்றாரு. ருக்குக்கு வந்து சேர்ந்தால் அவர் முதலாம் ருக்குல சேர்ந்தாலும் 2ஆம் ருக்குல சேர்ந்தாலும் அவர் என்ன செய்யணும், அந்த ரக்காத்தை மீட்டணும். விளங்கிட்டா? இது அடுத்ததாக வந்து இந்த ருக்குல சேர்ந்தா ரக்காத்து கிடைக்கும் என்று சொல்றாங்க தானே, அந்த அறிஞர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால், ஒருவருக்கு முதலாம் ரக்காத்து கிடைக்காது விட்டால், முதலாம் ரக்காத்துல தொழுகையில் 2 ருக்கு இருக்குதே, முதலாம் ரக்காத்துல 2 ருக்கு இருக்குதே, அதுல முதல் ருக்கு மிஸ் ஆகிவிட்டால் அந்த ரக்காத்தை என்ன செய்யணும், அவரே மீட்டணும் என்று சொல்றாங்க. யாரு? இந்த அதாவது ருக்கு சேர்ந்தா ரக்காத்து கிடைக்கும் என்று சொல்கின்ற அறிஞர்கள். அதனால ஒருவர் அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனா, அதான் அவருக்கு சரியா படுற சகோதரனார், அவருக்கு ஒரு ருக்கு மிஸ் ஆகினால் அவர் என்ன செய்யணும், அந்த ரக்காத்தையே மீட்டணும். ஏன்னா அந்த ரக்காத்துக்குரிய அம்சம் அது முழுமையா. ஒரு ருக்கு மிஸ் ஆகினா அவர் முழுமையா என்ன செய்யணும், ரக்காத்தை மீட்ட வேண்டும். இதுதான் சுருக்கம். அல்லாஹு அலம். தொழுகையில், இதே தொழுகையில் அதுவும் நல்ல ஒரு கேள்வி தான். நான் சொல்ல நினச்சேன், நான் மறந்துட்டேன். இந்த தொழுகையில் வந்து நம்ம இஸ்திஃபார் செய்ய சொல்லி, ரசூலுல்லாஹ் துஆ கேட்க சொல்லி, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்கிறத ரசூலுல்லாஹ் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தமிழில் கேட்கலாமா? ஏண்டா தொழுகையில் தமிழில் கேட்கலாமான்னு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. விளங்கிட்டா? ரெண்டாவது இந்த இடத்துல கேட்கலாமான்றது. முதல் அம்சத்தை விளங்கிக்கிறோம். தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எப்படி சொல்லி தந்தாங்களோ அப்படி தான் தொழணும். அரபு கூட அதில் முக்கியத்துவம் அல்ல.
அரபு கூட முக்கியத்துவம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதினாங்கண்டா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் ஓதணும். அதையே அல் மதுஹுலில்லாஹி ரப்பில் ஆலமீனால் சரிதான், புகழெல்லாம் அல்லாஹ்வுக்கே தான். ஆனால் அப்படி ஓதலுமா? அப்படி ஓதலை. காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் ஓதினது. சுப்ஹான் ரப்பில் ஆலான்னு சொல்கிறோம், சுப்ஹான் ரப்பில் அலீமன் ருக்கூல சொல்கிறோம். இதை மாற்றி ஓதினா சரியா? பிள்ளை. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் செஞ்சாங்க. இப்போ அங்கனைக்கு மொழிக்கு முக்கியத்துவம் இல்லை, அரபுக்கோ தமிழுக்கோ எதுக்கும் முக்கியத்துவம் இல்லை. எதுக்கு முக்கியத்துவம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி என்ன மாதிரி வார்த்தையை உபயோகித்தார்கள் என்பதுதான் முக்கியத்துவம். ஆனால் அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் சொல்றாங்க, ஒருவர் சுஜூதாக இருக்கின்ற நேரத்தில் அவர் அதாவது அக்ரபு மா யகூனுல் அப்து இலல்லாஹி வஹுவ சாஜித், சுஜூத்ல இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார். ஃபகமினுன் அயுஸ்தஜாப லஹு, எனவே அவருக்கு இஜாபா அல்லாஹ்வுடைய பதில் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எனவே அந்த இடத்துல துஆ நிறைய கேளுங்கன்னாங்க. துஆ கேளுங்கன்னு வந்துட்டா தஹஜ்ஜுதுல துஆ கேளுங்கன்னா நீங்க எப்படி விளங்குவீங்களோ, துஆ கேட்டா கிடைங்கன்னு எப்படி விளங்குவீங்களோ அப்படித்தானே, சோதனையில துஆ கேளுங்கன்னா எப்படி விளங்குவீங்களோ, அப்ப எப்படி விளங்குவீங்க? இந்த இடத்துல எல்லாம் வேண்டிய மொழியில கேளுங்கன்னு விளங்குவீங்க. அதே மாதிரி சுஜூதுல கேளுங்கன்றாலும் வேண்டிய மொழியில கேளுங்கன்னு தான் விளங்கணும். தொழுகையிட மொழி அரபு விளங்கக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விளக்கத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேண்டிய மொழியில் நம்ம என்ன செய்யலாம்? கேட்கலாம். வேண்டிய விருப்பத்தை கேட்கலாம். அத்தஹியாத்துல சொல்றாங்க ஃபல்யக்தர் மினல் மஸ்அலதி மாஷா. அத்தஹியாத்துல கடைசி இருப்பிக்கு தானே, அட கடைசி பகுதியில் உங்களுக்கு என்னென்னதெல்லாம் கேட்கணுமோ அத்தனையும் கேளுங்க. நாங்கள் ஒருவர் வந்து சவுதிக்கு வேலை போகணும்னு நினைச்சிட்டாரு, ரசூலுல்லாஹ் துஆ சொல்லி தந்தாங்களா? இல்லை. அப்போ அவர் என்ன நினைக்கலாம்? விரும்பினத்தை கேளுங்கன்னா என்ன செய்யலாம்? அதை அவர்கிட்ட மொழியில் என்ன செய்யலாம்? கேட்கலாம். அரபில் ஒரு ஆள்கிட்ட போய் கட்டி கேட்கணும்ன்றதெல்லாம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு முக்கியத்துவப்படுத்தல, அவருடைய வார்த்தைகளை முக்கியத்துவப்படுத்தினாங்க. இது ஒரு முக்கியம். ஆனால் நம்ம இந்த இடத்துல தமிழில் கேட்கலாது. ஏன் கேட்கலாண்டா ரசூலுல்லாஹ் அங்கே கேளுங்கன்னு சொல்லலை. அந்த இடத்துல நபியவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று வருது, அதே நேரத்தில் திக்ர் செய்தார்கள் என்று வருது, அதே நேரத்தில் என்ன வார்த்தைகள் சொன்னார்கள்னு வருது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொன்னாங்கன்னு வருது. இது அல்லாஹு ஆலம். இந்த இடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிதான அந்த துஆக்களுடைய பிரார்த்தனை தான் நபியவர்கள் இங்கே செய்தார்கள். ஏன்னா அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிற வேலையை மட்டும் தான் என்ன செஞ்சாங்க? கடுமையாக செஞ்சாங்க. அப்போ பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் என்ன செய்யணும்? அங்கே நீங்கள் யூஸ் பண்ணணும். அல்லாஹு ஆலம். அதனால் இந்த இடத்துல நாங்கள் நபியை கூட இந்த வார்த்தைகளை மாத்திரம் என்ன செய்யணும்? வந்த வார்த்தைகளை மாத்திரம் பெருமைப்படுத்துவதற்காக உபயோகிக்க வேண்டும். விளங்கலை? கிரகணம் முடிஞ்சவரை தகவல் கிடைச்சா இப்படித்தான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாத்துக்கும் என்ன நிபந்தனை? இல்ம், அறிவு. மறந்தா பாவம் இல்லை, வேணுமென்று மறக்கப்பட விளங்கிட்டானே. தூங்கினா பாவம் இல்லை, தெரியாமல் இருந்தால் பாவம் இல்லை. அப்போ அந்த டைமில் அதுக்காக நம்ம ஒரு பாவம் மன்னிப்பு அல்லாட்ட கேட்டுக்கொள்றதை தவிர இந்த மூணுக்கும் குத்தம் இல்லை. அப்போ எங்களுக்கு சூரிய கிரகணம் அதுக்கு பிறகுதான் தெரியும் என்று சொன்னால், ஆனால் இந்த காலத்தில் அப்படி தெரியாமிக்க வாய்ப்பு இல்லை. அந்த காலத்தில் வேணுமெண்டா வாய்ப்பு இருக்கணும். இந்த காலத்தில் ஒரு எஸ்எம்எஸ்லேயே என்ன செஞ்சிடும்? தெரிய வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்ளணும்னா, சூரிய கிரகணத்தை கண்டா தான் தொழுங்கன்னு நாங்கள் சொல்லுவாங்க. எஸ்எம்எஸ் வந்துட்டு காணலைன்னா தொழப்படாது. விளங்கிட்டா? எஸ்எம்எஸ் வந்துட்டு காணலைன்னா என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. ஏன்னா சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சாட்சியோடு சம்பந்தப்பட்ட அம்சம் அல்ல. நோன்பு அது போன்ற விஷயங்கள் தான் சாட்சியோடு சம்பந்தப்பட்ட. இது கண்டா மட்டும்தான். ஹதீஸ்ல வருது என்னது? ஃபைதா ரஅய்துமுஹுமா. அமெரிக்காவில் சூரிய கிரகணம் இங்கே தொழ வேண்டிய விஷயம் இல்லை. சாட்சி என்ற ஒரு செய்தி வந்திருந்தா அப்போ எங்களை பிரச்சனையே போடுறான். விளங்கிட்டா? இங்கே சாட்சி பிரச்சனை இல்லை, இங்கே கண்டா தொழுகிற சப்ஜெக்ட் மட்டும்தான் சூரிய கிரகணம். அப்போ எங்கட இப்போ உதாரணமாக இந்த ஊரில் சூரிய கிரகணம் கண்டா நாங்கள் தான் தொழணும். கொழும்புல கண்டா கொழும்புல உள்ளவங்க தொழணும். ஏன்னா சூரிய கிரகணத்துக்குரிய வார்த்தை வந்து ஃபைதா ரஅய்துமுஹுமா, அவர்கள் கண்டால் என்ற வார்த்தை வருது. அல்லாஹு அக்பர்.